ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் மீனா. இந்த 30 நாள் க்ரோச்செட் பேசிக் கிளாஸுக்கு உங்கள அன்புடன் வரவேற்கிறேன். இந்த க்ரோச்செட் கிளாஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு 3 முக்கிய காரணங்கள நான் சொல்றேன். என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு எனக்கு சொல்லிக் குடுக்குறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அதாவது இன்ட்ரெஸ்ட்டா உள்ளவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு. த்ரெட் சேல்ஸ் வந்து எப்படி பண்ணுனேனோ அதே மாதிரி தான். த்ரெட் சேல்ஸ் வந்து நெறைய பேருக்கு வந்து த்ரெட் வந்து கிடைக்கவும் மாட்டுக்கு. அ இப்போ நான் வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, இவ்ளோ பேரு வந்து இந்த த்ரெட் வந்து வாங்கி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்கேயுமே இந்த மாரி ரேட்ல வந்து கிடைக்க வாய்ப்பே கிடையாது. எங்கேயுமே கிடைக்காத ரேட்ல தான் நான் குடுத்துட்டுருக்கிறேன். ஏன்னா, நான் வாங்குன இடத்துல என்ன ரேட் இருக்கோ, அத காட்டிலும் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் மட்டும் தான் இதில சேர்த்து நான் வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்கிறேன். இது எல்லாத்துக்குமே தெரியும். எங்கேயுமே இந்த மாரி ரேட் வந்து கிடைக்கவே கிடைக்காது. அதே மாதிரி ஆரம்பத்துல இருந்தே கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க, ஆரம்பத்துல இருந்தே நம்ம வந்து சொல்லிக் குடுப்போம். சொல்லிக் குடுத்து அவங்கள வந்து ட்ரெயின் பண்ண வைப்போம் அப்படின்ட்டு ஒரு ஆசை. இன்ட்ரெஸ்ட்டா இருக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த மாரி நம்ம பண்ணி கொடுக்கணும்னு ஒரு ஆசை. அதே மாதிரி நெறைய பேர் கேட்டுக்கிட்டாங்க. பேசிக் லெவல்ல இருந்து நீங்க சொல்லிக் குடுப்பீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அவங்களுடைய இதையும் நான் நெனச்சதும் சரியா இருக்கனால, அதுவே நான் வந்து சரி நமக்கு சொல்லிக் குடுப்போம் அப்படின்னு நெனச்சேன். இதுக்கு முன்னாடி நான் த்ரெட் சேல்ஸ் பண்றதுக்கு முன்னாடி, எனக்கு வந்து நெறைய ஆஃபர்ஸ் வந்து வந்துச்சு. என்னன்னா, கல்யாண வீடு, ரிசப்ஷனு, வளகாப்பு, சின்ன சின்ன ஃபங்ஷனுக்கெல்லாம் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் குடுக்குறதுக்கு என்ட்ட வந்து பேசுனாங்க. இந்த நீங்க பண்றது வந்து நல்லாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் மாரி நீங்க பண்ணி குடுப்பீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் என்ட்ட கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு ஒரு ஆளா இருந்துட்டு பண்ணவும் முடியாது. அதே மாரி என் பொண்ணோட சடங்கு கூட நான் ரிட்டர்ன் கிஃப்ட் குடுப்போமா அப்படின்னு நெனச்சேன். நம்ம பின்றதுலயே எல்லாத்துக்கும் ரிட்டர்ன் கிஃப்ட் குடுப்போமா அப்படின்னு நெனச்சேன். ஆனா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு ஆளா இருந்துட்டு எல்லாத்துக்கும் பண்ண முடியாது. அப்போ இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்ப இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு, இப்ப நல்லா அவங்க பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பேசிக் முடிச்சுட்டு, அட்வான்ஸ் முடிச்சுட்டு, ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட் குடுத்தாலும் அவங்க பண்ற மாரி, அவங்க நல்லா ட்ரெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த மாரி ஆஃபர்ஸ் வந்தா, ஒரு 100 பேரு நம்மள்ட்ட நல்லா ட்ரெயின் பண்றவங்க நல்லா இருக்காங்க. நல்லா என்ன குடுத்தாலும் அவங்க பண்ணி தருவாங்க அப்படின்னா, இந்த மாரி ஆஃபர்ஸ் வந்துச்சு அப்படின்னா, அவங்கள்ட்ட குடுத்து நம்ம பண்ண வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசை தான். அந்த ஆசையும் நிறைவேறும். கண்டிப்பா நீங்க வந்து இந்த பேசிக் கிளாஸ நல்லபடியா பண்ணிட்டு வாங்க. எந்த பயமும் இல்ல. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்டிட்ச் வந்து ஒண்ணொன்னா போட போட தான் அது கரெக்ட்டா வரும். ஒரு தடவ போட்டுட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. அத நீங்க போட்டு, 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 போட்டு பழகுங்க. இப்போ குரோச்செட் அப்படின்னாலே ஒரு 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 அழகான ஒரு கலை அது. நல்ல ஒரு ஒரு ஆர்ட். அது வந்து ஆர்ட் மட்டும் இல்ல, இதன் மூலம் நெறைய சம்பாதிக்கலாம். நெறைய நம்மளுக்கு இஷ்டமானது எல்லாமே போடலாம். அது மாரி இந்த ஹூக்கும், இந்த த்ரெட்டும் வச்சு நம்மளுக்கு அதாவது என்னெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஒரு சின்ன ஃப்ளார்ஸ்லேருந்து பொம்மை பண்ணலாம், ஸ்வெட்டர் பண்ணலாம், பேக் பண்ணலாம், பர்ஸ் பண்ணலாம், போஸ்டர் பண்ணலாம், ஹேங்க் நல்ல இது தோரணங்கள் நெறைய பண்ணலாம். அப்புறம் வந்து பொக்கே பண்ணலாம், பிளாங்கெட் பண்ணலாம். ம் எல்லாமே பண்ணலாம். இப்போ குரோச்செட்னா ஒரு ஒரு நீடிலும் ஒரு த்ரெட்டும் வச்சு பண்றது தான் நம்ம இது. இப்ப இப்ப சில பேர் வந்து இந்த 2 நீடில் வச்சு பண்ணுவாங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா? அந்த 2 நீடில் வச்சு பண்ணுவாங்க. இது வந்து கினிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து குரோச்செட் அப்படிம்பாங்க. அப்போ நான் அடுத்தடுத்த கிளாஸ்லலாம் நான் ஒண்ணு ஒண்ணா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த நீடில எப்படி பிடிக்கணும்? இந்த த்ரெட்ட வந்து எப்படி யூஸ் பண்ணணும்? இந்த அதாவது இது வந்து நார்மலா கிடைக்கிற த்ரெட். இது வந்து எல்லா கடையிலயும் இந்த மாரி த்ரெட் வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டு பிகினர்ஸ் வந்து நீங்க இந்த த்ரெட்டே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க இந்த த்ரெட்ல நீங்க யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா, எல்லா த்ரெட்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆரம்பத்துல வந்து நாங்கலாம் இந்த மாரி த்ரெட்ல தான் நாங்க போட்டு பழகுனோம். இப்ப வந்து நான் ஏன் ஃபர்ஸ்ட் இதுல வந்து 3 mm ஹூக் தான் நான் இதுல வச்சிருக்கேன். இதுக்கு வந்து 2.5 mm ஹூக்கே போதும். ஆனா நான் 3 mm ஹூக் தான் நான் வச்சிருக்கேன். ஏன்னா, இப்போ 2.5 mm ஹூக் வரும்போது கொஞ்சம் டைட்டா வரும்போது பிகினர்ஸ்க்கு வந்து உள்ள விட்டு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க நல்ல இத கொஞ்சம் லூஸாவே நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு நீங்க 1 ஹவராவது உட்கார்ந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அடுத்த இதுல வந்து கரெக்ட்டான ஹூக்க வச்சு நீங்க போடுறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதுக்கு தான். இப்போ வந்து இப்ப இந்த மாரி இந்த ஹிட் தான் நான் குடுத்துட்டுருக்கிறேன்.
இது வந்து ரூ. 87 வருது. இந்த த்ரெட்டு மட்டுமே கடையிலலாம் ரூ. 90 வருது. இப்ப நான் குடுக்குறது வந்து ரூ. 87. இந்த ரூ. 87ல என்னலாம் அப்டின்னா, இந்த 6 கலர்ஸும், இந்த ஒரு நீடில் வந்து வச்சிருக்கேன். அது மாரி ஒரு 5 ஸ்டிட்ச் மார்க்கர்ஸ் வந்து இதில வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா, நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணிட்டு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. அப்படி உங்க பக்கத்துல கிடைக்குது அப்படின்னா, நீங்க இந்த மாரி த்ரெட்டே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல வந்து இந்த மாரி த்ரெட்டே நம்ம யூஸ் பண்ணி பழகிட்டோம்னா, எல்லா த்ரெட்டுமே நம்ம யூஸ் ப அவ ஈஸியா வந்து நம்ம போடலாம். இதிலயே நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து ஸ்டிச்சஸ் போட தெரியும். எனக்கு எல்லாமே எனக்கு போட தெரியும் அப்படின்றவங்க வந்து, அ இந்த இந்த கிளாஸ் எல்லாமே நீங்க விட்டுருங்க. நான் எப்போ வந்து ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போறேனோ, அப்போ நீங்க வந்து தொடர்ந்து இத வந்து பாருங்க. வீட்லயே இருந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, ஹூக் எப்படி பிடிக்கிறது, அதே மாரி நீடில வந்து எப்படி நம்ம புடிச்சு எப்படி மார்க் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ நாளையிலேருந்து நம்ம வந்து கிளாஸ் ஆரம்பிப்போம். நீங்க இந்த மாதிரி ஹூக்கும், இந்த த்ரெட்டும் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. நாளையிலேருந்து இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு வந்து செயின் எப்படி போடுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருவேன். அந்த செயின வந்து எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. அ அப்புறம் அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் குடுப்பேன். இந்த ஹூக் எப்படி பிடிச்சு நம்ம போடணும், அத நான் உங்களுக்கு கத்துக் குடுத்துருவேன். இந்த த்ரெட்ட வந்து எப்படி பிடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக் குடுத்துருவேன். எல்லாமே வந்து பேசிக் லெவல்லயே எல்லாமே முடிஞ்சிரும். எல்லா பேட்டர்ன் அதாவது அட்வான்ஸ் லெவல்ல என்னது அப்படின்னாலே, நம்ம எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருவோம். என்னலாம் ஆரம்பிச்சோம் பேக் போடுறது, ஒவ்வொரு பேக்கு, ஸ்வெட்டரு, கோஸ்டரு, இது பொக்கே எல்லாமே ஒண்ணொன்னா நம்ம அதுதான் அட்வான்ஸ் லெவலே வரும். பேசிக் லெவல்ல எல்லாமே நமக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிருவோம். 30 டேஸ்ல நீங்க முடிஞ்சு 30 டேஸ்ல முடிஞ்சோனே, நீங்க வந்து எல்லாமே போட கத்துக்கிடுவீங்க. அந்த அளவுக்கு நான் வந்து உங்கள ட்ரெயின் பண்ணிருவேன். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல நான் நான் வந்து அடுத்த நாள்ல உங்களுக்கு அத விளக்கமா நான் சொல்லிர்றேன். இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ மட்டும் தான். அ இப்ப நான் அடுத்த கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு வந்துரும். எல்லா வித ஸ்டிச்சஸ் போடுறதும் 5 நாளுக்குள்ள எல்லா வித ஸ்டிச்சஸ் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருவேன். அ அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாளு அ அட்வான்ஸ் எப்படி அந்த ஸ்டிச்சஸ வச்சு எப்படி இம்ப்ரூவ்மென்ட் பண்றது அப்படின்னு நான் சொல்லிக் குடுத்துருவேன். இந்த 30 நாள் முடியறதுக்குள்ளயே நீங்க பேக்கு, பர்ஸு, ஸ்வெட்டர் எப்படி போடணும்னு உங்களுக்கு தெளிவா நான் சொல்லிக் குடுத்துருவேன். எந்த ஹூக்குக்கு எந்த யான் பண்றது, எந்தெந்த யான்ஸ் வந்து இங்க அவைலபிளா நம்மள்ட்ட கிடைக்கிறது, எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸ்ல நான் சொல்லிருவேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இத கரெக்ட்டா நீங்க கத்துக்கிட்டு வாங்க. கத்துக்கிட்டத எனக்கு வாட்ஸ்அப் மூலம் எனக்கு சென்ட் பண்ணுங்க. அதுல பதில் சொல்லிர்றேன். இப்ப இந்த கிளாஸ்ல நம்ம குரோச்செட்னா என்ன? குரோச்செட்டுக்கும் நிட்டிக்கும் என்ன அ எந்த நீடில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்த அடுத்த கிளாஸ்ல நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம குரோச்செட் மெட்டீரியல்ஸு, குரோச்செட் ஹூக்கு, யான் டைப்ஸு, அ பே பேசிக் ஸ்டிச்சஸ் அந்த ஸ்டிச்ச வந்து எப்படி பிராக்டிஸ் பண்றது? குறைஞ்சது 20 நிமிஷம் இல்லைன்னா ஒரு ஒரு 1/2 மணி நேரமாவது நம்ம இதுல பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணுனா தான் அடுத்த லெவலுக்கு நம்ம முடியும். இப்ப நான் சொல்றதுலயே நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்துருங்க. என்னால இத கத்துக்கிட முடியுமா அப்படின்ட்டு நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும்போது பிகினர்ஸ் தான். இப்போ அடுத்த கிளாஸ்ல இருந்து நீங்க வந்து ஒரு நீடிலும், ஒரு த்ரெட்டும் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. நார்மல் த்ரெட் நீங்க உங்களுக்கு என்ன என்ன த்ரெட் இருக்கோ அத எடுத்து வச்சுக்கோங்க. நீடில் அதுக்கேத்த மாதிரி நீடில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நார்மலா இந்த த்ரெட் எடுக்குறீங்க அப்படின்னா, இதுக்கு 3 எம்எம் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம 2.5 எம்எம்ல நம்ம வந்து மாத்திக்கலாம் நம்ம. உங்களுக்கு நான் முடிந்தவரை உங்களுக்கு தெளிவாக நான் உங்களுக்கு வந்து சொல்லித் தரேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா, நீங்க கமெண்ட்ல இல்லாட்டினா ஸ்க்ரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க. நிறைய பேரு நீங்க வாட்ஸ்அப்ல வந்து கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்றேன் மேம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இவ்வளோ பேர் வந்து இன்ட்ரெஸ்ட்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க நான் நடத்துற ஒவ்வொரு கிளாஸ்லயும் நீங்க அத வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி வாட்ஸ்அப்ல எனக்கு இமேஜா மட்டும் சென்ட் பண்ணிருங்க. அப்பதான் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வம் வரும். இவங்களுக்கு எப்படி வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வம் வரும். அதே மாதிரி உங்களுக்கு நான் கண்டிப்பா உங்கள ஏர்ன் பண்ற வரைக்கும்
கண்டிப்பா நான் கடைசி வரைக்கும் உங்க கூட உறுதுணையா இருப்பேன். அதுக்கு நான் கேரண்டி குடுக்குறேன். நான் சொல்ற கிளாஸ்ல சொல்றத நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணி, நீங்க க அது ஃபாலோ பண்ணி அத கொண்டு வந்துட்டீங்கனாலே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மெட்டீரியல்ஸும் என்ட்ட இருக்குது. அந்தந்த ப்ராஜெக்ட்டுக்கு தக்கன வந்து நான் மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு வந்து நான் குடுக்குறேன். ஆனா நம்ம இதுல எப்போதுமே கம்மியான ரேட்டு தான். இஷ்டம்னா நீங்க வாங்கிக்கோங்க. இல்லாட்டா பக்கத்துல எங்கனாலும் நீங்க வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதுக்கேத்தாப்புல ப்ராஜெக்ட் வந்து பண்ணுவோம். உங்களுக்கும் நீங்க ஏதாவது பண்ணணும், இந்த மாரி எங்களுக்கு வந்து சொல்லிக் குடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட, நான் அத மாதிரி நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் குடுப்பேன். ஆனா இப்ப கிடையாது. 30 டேஸ் பேசிக் கிளாஸ் முடிச்ச உடனே தான் நான் அடுத்த லெவல்ல வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் குடுப்பேன். இப்போ வந்து பிகினர்ஸுக்காக நான் அந்த 30 டேஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். அந்த பிகினர்ஸ் வந்து கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணி, இத வந்து நீங்க இந்த 30 டேஸ்ல நீங்க பேக் ஒரு சின்ன ஃப்ளார்ஸு, இந்த குட்டி குட்டி ப்ராஜெக்ட் எல்லாம் நம்ம வந்து பண்ண போறோம். பெரிய அதாவது இந்த 30 டேஸ்க்குள்ள நீங்க என்ன கத்துக்கிட போறீங்கன்னா, ஒரு பேக் பண்றது எப்படி? ஒரு பர்ஸ் பண்றது எப்படி? அதுக்கப்புறம் ஒரு ஸ்வெட்டர், ஒரு பேபிக்குள்ள ஸ்வெட்டர் வந்து நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் 30 டேஸ் முடிஞ்சோனே அட்வான்ஸ்ல வந்து எல்லா விதமான ப்ராஜெக்ட்டும் வந்து நம்ம எப்படி பண்ணணும்? ஸ்டிச்சஸ் வந்து எப்படி போடணும்? அத வந்து உங்களுக்கு முறைப்படி நான் கத்துக் குடுத்துருவேன். இந்த 30 டேஸ்லயே உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆயிரும். நீங்க வந்து கத்துக்கிறதுக்குள்ள எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிரும். அட்வான்ஸ் லெவல்ல போனீங்கன்னா, அட்வான்ஸ் லெவல்ல இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவா எந்தெந்த பேக்கு எவ்வளோ போடணும், எத்தன ஸ்டிச்சஸ் போடணும், அப்படின்றத உங்களுக்கு தெளிவா நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருவேன். அதுக்கப்புறம் 30 டேஸ் அட்வான்ஸ் முடிஞ்சோனே, நான் வந்து பேட்டர்ன் அந்த பேட்டர்ன குடுத்தாலே உங்களுக்கு வந்து இப்டி இப்டி போடணும் அப்படின்னு உங்களுக்கு தெளிவா விளங்கிடும். சரியா? வாங்க நம்ம க்ரோச்செட் உலகத்த உருவாக்குவோம். டவுட் இருந்தா நீங்க அன்னன்னைக்கு WhatsAppல நீங்க கேட்டுருங்க. நான் கிளியர் பண்றேன். இன்னைக்கு ஒரு புதிய பயணத்த நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இந்த 30 நாள் என்னோட தொடர்ந்து பயணியுங்கள். கோர்ஸ் முடியும்போது என்னாலயும் க்ரோச்செட் வந்து கத்துக்கிட முடியுது அப்படின்ட்டு நீங்க சொல்றது தான், நீங்க நம்பிக்கையா சொல்றது தான் என்னுடைய ஆசை. உங்களுடைய அன்பும், ஆதரவும், ஒத்துழைப்பும் தான் எனக்கு மிகவும் முக்கியம். அடுத்த கிளாஸ்ல இருந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.